ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ். டாப்ரா நூடுல்ஸ் செஞ்சால் எக் நூடுல்ஸ். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலைனாலும் மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுக்கறனாலும் தப்பு கிடையாது. வீட்டில் மாதத்தில் ஒரு டைம் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். லஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட சாதம், நல்லா பொலன்னு வெடித்து வச்சுருக்கேன். சூடாக இருக்குது, நல்லா சுட சுட சாதம். இந்த சாதத்துக்கு நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. நல்லா கத்திரிக்காவை நல்லா முழுசாக போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் செஞ்சுருக்கிறது கடலைப்பருப்பு போட்ட சுரக்காய் கூட்டு. புளிக்குழம்புக்கு சுரக்காய் கூட்டு நல்ல செம்ம காம்பினேஷன். ஸோ கடலைப்பருப்பு போட்ட சுரக்காய் கூட்டு. அது இல்லாமல் வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் நம்ம சாப்பாடில் கட்டாயம் சேர்த்துக்கணும். ஸோ தேங்காய் போட்ட வாழைத்தண்டு பொரியல். இதுவும் புளிக்குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் கெட்டி தயிர் இருக்குது. புளிக்குழம்பு போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கூட்டு வாழைத்தண்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட லன்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், நாளைக்கு என்ன லன்ச் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.